உங்கள் சாதனம் பழுது பார்க்க வேண்டுமா? நாங்கள் இலவச நோயறிதல் வழங்குகிறோம். தொலைபேசி அல்லது பயணம் இல்லாமல் உங்கள் வாசலில் எடுத்துக்கொண்டு திரும்பி தருகிறோம். பழுது பார்ப்பதற்கு முன் மதிப்பீடு அனுப்புகிறோம். உங்கள் ஒப்புதலுக்கு பிறகு மட்டுமே தொடர்கிறோம். எளிமையான, வெளிப்படையான மற்றும் தொழில்முறை சேவை. விளக்கத்தில் இணைப்பு. HP EliteBook 645 கணினி முறையாக இயங்கவில்லை என்றால் அதை ரீசெட் செய்வதன் மூலம் பல பிரச்சனைகள் நீக்கப்படலாம். இதோ அதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். 1. முதலில் உங்கள் கணினியின் பவர் பொத்தானை அழுத்தி அதை அணைக்கவும். 2. அதன் பின் கணினியை மீண்டும் இயக்கவும். பவர் பொத்தானை அழுத்தும் போது F11 விசையை தொடர்ந்து அழுத்தவும். இது உங்களை மீட்பு முறைக்கு ரிகவரி மோட் அழைத்துச் செல்லும். 3. மீட்பு முறையில் ட்ரபிள் ஷூட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இங்கு நீங்கள் பல விருப்பங்களை காணலாம். அதில் ரீசெட் திஸ் PC என்பதை தேர்ந்தெடுக்கவும். 4. ரீசெட் திஸ் PC என்றால் நீங்கள் 2 விருப்பங்களை காண்பீர்கள்: கீப் மை ஃபைல்ஸ் அல்லது ரிமூவ் எவ்ரிதிங் டு. உங்கள் கோப்புகளை வைத்துக் கொள்ள விரும்பினால் கீப் மை ஃபைல்ஸ் தேர்ந்தெடுக்கவும். அல்லது கணினியை முற்றிலும் புதியதாக உருவாக்க விரும்பினால் ரிமூவ் எவ்ரிதிங் ஐ தேர்ந்தெடுக்கவும். 5. கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்றுங்கள். நீங்கள் ரிமூவ் எவ்ரிதிங் ஐ தேர்ந்தெடுத்தால் கணினி அனைத்து தகவல்களையும் நீக்கி புதியதாக அமைக்கப்படும். 6. அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு காட்சி செய்யப்படும் அடிப்படை கட்டமைப்புகளை பின்பற்றுங்கள். இதற்கு உங்கள் கணினியின் OS மீண்டும் நிறுவப்படும். இது சில நேரம் எடுக்கலாம், எனவே காத்திருக்கவும். 7. இப்போது உங்கள் கணினி மீண்டும் இயங்கும் போது உங்கள் கணினி ஆரம்பத்தில் சில அடிப்படையான அமைப்புகளை அமைக்க வேண்டும். இது உங்களுக்கான புதிய பயனர் கணக்குகளை உருவாக்க, மொழி மற்றும் பிற அமைப்புகளை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவும். 8. அமைப்புகளை முடிக்கும்போது உங்கள் கணினி புதியதாகவும் வேகமாகவும் இருக்கும். இது உங்கள் கணினியில் உள்ள பழைய பிரச்சனைகளை நீக்குவதற்கான மிகச்சிறந்த வழி. 9. இப்போது நீங்கள் உங்கள் கணினியை பயன்படுத்தலாம். தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்க்க முறைமைகளை ஒவ்வொரு மாதமும் புதுப்பிப்பது நல்லது. 10. இது உங்கள் HP EliteBook 645 இன் ரீசெட் செய்யும் முறையை பற்றியது. நீங்கள் இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் கணினியை பரிசோதிக்கவும். வீட்டுவாசல் பிக்கப் சேவையை பயன்படுத்தவும். பழுது பார்ப்பதற்கு முன் உங்கள் கணினியின் நிலையை மதிப்பீடு செய்யவும். தாழ்வு நிலை, வைரஸ் அல்லது சிக்கல்களுக்கு தீர்வு காணவும். உங்கள் சாதனம் பழுது பார்க்க வேண்டுமா? நாங்கள் இலவச நோயறிதல் வழங்குகிறோம். தொலைபேசி அல்லது பயணம் இல்லாமல் உங்கள் வாசலில் எடுத்துக்கொண்டு திரும்பி தருகிறோம். பழுது பார்ப்பதற்கு முன் மதிப்பீடு அனுப்புகிறோம். உங்கள் ஒப்புதலுக்கு பிறகு மட்டுமே தொடர்கிறோம். எளிமையான, வெளிப்படையான மற்றும் தொழில்முறை சேவை. விளக்கத்தில் இணைப்பு.